அடடடா, இந்த சித்தார்த்தால இனி என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்குன்னு தெரியல. வந்தவன் எதுக்காக வந்தான்? சிந்துவை பார்க்க தானே. பேசாம பார்த்துட்டு போவானா? நம்ம பிசினஸ்லயே கைய வைக்கிறான். என்னென்ன பண்ணா என்னென்ன பேசி தொலைச்சான்னு தெரியல. இந்த சொட்டை வேற கூப்பிட்டுருக்காரு. சரி, ஓகே, பேசி பாப்போம். சார், சார். ஆ ஜீவா, வாங்க 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 ஜீவா. என்ன சார் வர சொல்லி இருந்தீங்க? ஜீவா, நாங்க விசாரிச்ச வரைக்கும் ரத்னமான் கம்பெனி ரொம்ப பெஸ்ட்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வர போன் கால், மெசேஜ் இதெல்லாம் பார்த்தா நம்பகத்தன்மையாவே இல்ல. உங்ககிட்ட பிசினஸ் டீலிங் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. வச்சான்ல சித்தார்த்த ஆப்பு. என்ன ஜீவா? என்ன சார், என்ன போன் கால் வந்தது, என்ன மெசேஜ்? அதாவது உங்க கம்பெனி இப்ப நம்பிக்கையா தான் இருக்கும். ஆனா போக போக நீங்க எதையுமே கரெக்டா ஆர்டர் படி செஞ்சு கொடுக்க மாட்டீங்க, பொருள் சுத்தமா தரமே இருக்காது அப்படின்னு ஏகப்பட்ட போன் கால் வருது. அதுவும் ஒவ்வொரு போன் கால் ஒவ்வொரு ஊர்ல இருந்து. நாங்க ஏமாந்தோம் அவ்வளவு பேரும் கால் பண்ணி சொல்றாங்க. எங்க பாஸே குழம்பி போயிட்டாரு ஜீவா. என்ன ப்ராப்ளம் உங்க சைட்ல இருந்து? நாங்க பார்த்த வரைக்கும் நீங்க ரொம்ப பெஸ்டா தான் இருந்தீங்க. ஆனா இப்போ ஐயோ சார், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அடுத்தவங்க கால் பண்ணி பேசினா நீங்க அதை நம்பிடுவீங்களா? ஜீவா, இது பிசினஸ். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாலும் அதை நம்பித்தான் ஆகணும். சார், இப்ப என்ன சொல்ல வரீங்க? எங்க கம்பெனி சரியில்லைன்னு சொல்றீங்களா? அப்படி சரியில்லாட்டி நாங்க உங்களை தேர்ந்தெடுத்திருக்கவே மாட்டோம். மாறி மாறி அடுத்தடுத்து போன் கால். சார், இது பிசினஸ் எதிரியாவும் இருக்கலாம்ல? பிசினஸ் எதிரியா? ஆமா சார், எங்க மாமா கம்பெனி தான் எங்க ஊர்லயே மிகப்பெரிய கம்பெனி. ஏன் தமிழ்நாட்டிலே பெஸ்ட்னு சொல்லலாம். நீங்க இன்டர்நேஷனல் லெவல் பெஸ்ட். உங்ககிட்ட எங்க கம்பெனி டீலிங் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்காதவங்களும் சரி, எங்களுக்கு பிடிக்காதவங்களும் சரி, என்ன வேணாலும் பண்ணலாம் சார். நீங்க அதெல்லாம் காதுல வாங்குனீங்கன்னா. ஜீவா, எல்லாமே புரியுது. அங்க பிசினஸ பொறுத்த வரைக்கும் யார் சொல்றதையும் எதை சொல்றதையும் நம்ப மாட்டோம். ஏன்னா நம்ம நம்பிக்கை பாழாகுங்கிறதுக்காக ஒரு ஆள் மேல நம்பிக்கை வச்சிட்டா அதை கடைசி வரைக்கும் வைப்போம். ஆனா இதை ஆரம்பிக்கும் உள்ளேவும் ஒரு ஊர்ல 2 ஊர்லனா சரிங்களாம், எல்லா இடத்துலயும் அடுத்தடுத்த போன் கால். அது மாதிரி நீங்க கொடுத்த ஃபைலும் ஏகப்பட்ட குளறுபடியில இருக்கு. எந்தெந்த ப்ராடக்டோட எந்தெந்த பிரைஸ் எதுவுமே சரியா இல்ல. சரியா இல்லையா? சரிதான், சரத் சொன்ன மாதிரி நம்ம ஃபைலுக்கே ஆப் வைக்கிறானா? என்ன ஜீவா அமைதியா இருக்கீங்க? சார், எங்க கம்பெனியோட டீடைல்ஸ், அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நான் திரும்ப உங்களுக்கு மெயிலா நான் சென்ட் பண்றேன். நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி அன்னைக்கு நான் மீட்டிங்ல பேசினதுதான். எங்க கம்பெனி இப்படிதான் இப்படிதான், இதுல மாத்தி ஒரு விஷயம் கூட நடக்காது. இனி உங்க இஷ்டம், உங்க பாஸ் கிட்ட பேசிக்கோங்க. எல்லாம் ஓகேனா சொல்லுங்க. ஏன்னா ஆரம்பமே இப்படி இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமான்னு தெரியல. எல்லாத்தையும் பாத்துக்கோங்க சார். ஜீவா, என்ன இப்படி பேசுறீங்க? எங்க கம்பெனி கூட டீலிங் பண்ண ஏகப்பட்ட கம்பெனி தவிச்சிட்டு இருக்காங்க. நீங்க இவ்ளோ அசால்ட்டா? சார், உங்கள மாதிரி எங்களுக்கும் நம்பிக்கை தான் முக்கியம். எங்க மேல நம்பிக்கை இல்லாம நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு மெயில் சென்ட் பண்றேன், நீங்க செக் பண்ணுங்க. உங்க பாஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் பேசிக்கோங்க. எல்லாம் ஓகே உங்களுக்கு நம்பிக்கையா இருக்குன்னா எங்க மாமாக்கு கால் பண்ணி பேசுங்க. ஓகே, இல்லாட்டி பாத்துக்கலாம். பாய் சார். ஜீவா, சொல்லுங்க சார். நான் ஆரம்பத்துல சொன்னதுதான், ஒரு ஆள் மேல நம்பிக்கை வச்சிட்டோம்னா கடைசி வரைக்கும் அது அப்படியே இருக்கும். நீங்க இப்ப வந்து ஐயோ சார் அப்படிலாம் இல்ல, யாராவது எங்களை பத்தி தப்பா சொல்லியிருப்பாங்க, அப்படி சார் இப்படி சார் எங்களோட பிசினஸ் டீலிங்க நீங்க ஏத்துக்காம விட்டுறாதீங்க, அது இதுன்னு சொல்லி கெஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களை அவாய்ட் பண்ணிருப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும், என் பாஸ பொறுத்த வரைக்கும் கரெக்டா, அதான் நியாயமா நாணயமா இருக்கிறவங்க கிட்ட திமிர் இருக்கும். அந்த திமிர் ரொம்ப பிடிக்கும் ஜீவா. நான் இப்பவே எங்க பாஸ்ட பேசுறேன், உங்க மாமா கிட்டயும் பேச சொல்றேன். சார், இந்த 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 பேச்சு தான் மீட்டிங்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தெளிவான தடுமாற்றம் இல்லாத பேச்சு. வெல்டன் ஜீவா. அப்புறம் எங்க பாஸ்ட சொல்லிட்டு உங்க மாமாக்கு கால் பண்ணிட்டு நம்ம பிசினஸ் சைனிங்லாம் இருக்கும். நீங்க இங்க ஒரு 3 or 4 days ஸ்டே பண்றீங்களா? ஓகே சார், கண்டிப்பா. ஓகே ஜீவா, உங்க மாமா கிட்ட பேசிட்டு அப்புறம் நான் என்ன ஏதுன்னு சொல்றேன். ஓகே சார். சார், நான் மெயில் சென்ட் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே, பாய் சார். சரிங்க ஜீவா. நமக்கு ஏத்த கம்பெனி தான். நம்மளோட பேச்சிலே நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறாங்க. சூப்பர். டி சித்தார்த்து, என்னென்ன சித்து வேலையெல்லாம் பாக்குற? நீ என்ன நினைச்சாலும் பிசினஸ்ல ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஏன்னா என் மாமா வளர்த்து வந்த பிசினஸ். ஈஸியா அந்த நம்பிக்கையை நீ களைச்சிட முடியும், ஏமாந்துதான் போவ. சரி, ஓகே, சரத்துக்கு போன் பண்ணி சொல்லலாம். இந்நேரம் சரத்தும் சிந்தும் சிக்கு புக்குன்னு ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சித்தார்த்து இங்க அறக்க பறக்க ஓடி வந்த மாதிரி ஊருக்கு இனி அறக்க பறக்க ஓடுறா.
என்னடா ஏன் அப்படி பாக்குற? இல்ல இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? மனுஷன் என்ன பாடுபட்டு இருக்கேன், உனக்கு இது ஒரு சந்தோஷம். ஆமாடா. டேய் நாளைக்கு லேட்டா சித்தார்த்துக்கு தெரிஞ்சு நாளைக்கு கடைசி டைமிங்ல என்ன பண்றான்னு பார்க்கலாம். சேட்டை கூடி போச்சுடி, சேட்டை ரொம்ப கூடி போச்சு. டேய் ஜாலியா இருக்குல? இருக்கும் இருக்கும். ஆனா சரத்து, எனக்காக அத்தை ஏன் கூட வந்தாங்க. ஆனா இப்ப பாத்தியா, அத்தையவே தனியா விட்டுட்டு வந்துட்டோம். இதுல இருந்து என்ன தெரியுது? என்னடா தெரியுது? இந்த வாயாடியை நம்பி எங்கேயும் யாரு கூடயும் போக கூடாதுன்னு. சரத்து. சரி ஓகே, உன் பேர் சொல்லி அத்தை மாமா இம்சை இல்லாம அங்கேயாவது ஜாலியா இருந்துட்டு வரட்டும். ஆமா ஆமா. அங்க சூப்பரா இருந்ததுடா. ஜீவா நல்லா ஊர் சுத்த கூட்டிட்டு போனா. அதுவும் இல்லாம கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தான். சரிதான். டேய் சரத்து. சொல்லுடி. டேய் திருவானாவை பார்க்கணும் போல இருக்குடா. இப்படியே ஊட்டிக்கு போயிடலாமா? இப்படியே போனா ஊட்டிக்கு போக முடியாது, நம்ம ஊருக்கு தான் போக முடியும். சரத்து. ட்ரெயின் நம்ம ஊருக்கு போகுதுடி. திருவானாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. 2-3 மாசம் ஆச்சு. வீடியோ கால்ல மட்டுமே பேசிட்டு இருக்கேன். கூட்டிட்டு போடா, வாசுகி அண்ணியும் பார்க்கணும். புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன? இப்படியே வீட்டுக்கு போகாம ஊர் ஊரா சுத்துவோன்னு முடிவு பண்ணிட்ட. அதெல்லாம் முடியாது. கூட்டிட்டு போடா, நீ மட்டும் போய் பார்த்துட்டு வந்த. நான் வேலை விஷயமா போனேன்டி. நீ எந்த வேலைக்கு போனேன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, ஒழுங்கா திருவானாவை பார்க்க கூட்டிட்டு போ. இல்லாட்டி நான் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். என்ன போட்டு கொடுப்ப? நீ திருவண்ணாவோட முன்னாள் காதலிய கண்டுபிடிக்க போனேன்னு. என்ன அப்பா கிட்ட சொல்லவா? என்னடி பிளாக்மெயிலா? அப்படினே வெச்சுக்கோவே. வரவடா, அப்படியே 2 பேரும் போயிட்டு நாளைக்கு நைட் திரும்ப நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இல்ல என்ன நினைச்ச? உன்னை பார்க்கணும் நான் வந்தேன் பாத்தியா, அது ஏன் தப்பு? அதான் வந்தேல, கூட்டிட்டு போவேன். அம்மா தாயே, நாளைக்கு நான் டியூட்டிக்கு போகணும். ஒரு நாள் லீவு போடுறா. அடிங்க அடிச்சேனா? என்ன? ஒண்ணு இல்ல. சிந்து. என்ன? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். வாயாடி அட்டம் அட்டம். அதான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டேல. இப்ப கூட்டிட்டு போனா அங்க அவன் மாட்டிக்குவான். என்னது? ஒண்ணு இல்லடி. சரி ஓகே, ஆசைப்பட்டுட்ட. ஒரு 2 வாரம் கழிச்சு போலாமா? 2 வாரமா? ஆமாடி, கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கு. 2 வாரம் நான் ரொம்ப பிஸி. 2 வாரம் கழிச்சு உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நிஜமா? கண்டிப்பா. நம்பலாமா? நம்புமா, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். சரி ஓகே. ஆனா பேச்சு மாறன. இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா கூட்டிட்டு போக மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், நான் எதுவும் சொல்லல. 2 வாரத்துல என்ன கூட்டிட்டு போணும். கண்டிப்பா போலாம். சரிடா, இப்ப ஐ அம் ஹாப்பி. சரி, தூக்கம் வருதுன்னு சொன்னேல, படுத்துக்கோ. ஐயா, அது சும்மா சொன்னேன். ட்ரெயின்ல சமோசா டீ இதெல்லாம் விக்க வரும்ல, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்கிக்கிறேன். சரிதான். என்ன பாக்குற? நம்ம பேக்ல ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், அதை எடுத்து சாப்பிடு. சரிடா. இன்னும் விளையாட்டு பிள்ளைதான். இவளையும் நம்பி அந்த ஒரு ஜீவன் சுத்துது. என்னத்த சொல்ல. திரு ஒரு 2 வாரம் ஆச்சுன்னா வாசுகி அன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ஆயிடும். கூட்டிட்டு போலாம். அவங்களும் அங்க தனியாவே இருக்க எல்லாரையும் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். திரு 2 வாரம் கழிச்சு சிந்துவை மட்டும் இல்ல அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு வரேன். என்னடா அது, அதுங்குள்ளமா 2 பேரும் தூங்கிட்டாங்க. ரூமே கப்பு சிப்புன்னு இருக்கு. இந்த சிந்து இருந்தாதான் இருக்கிற இடம் கலகலன்னு இருக்கும். காலுத ஊருக்கு போயாச்சு. ஒரு மாதிரி டல்லா தான் இருக்கு. அவ ஊருக்கு போனாதான் இந்த சித்தார்த்தம் கிளம்பி போவான். நம்ம பிசினஸ் டீலிங்கும் சக்சஸ் ஆகும். இவனை வச்சுட்டு நம்ம படுற பாடு இருக்கே. சிரிச்சுக்கிட்டே என்னென்ன வில்லத்தனம்லாம் பண்றான். சரி ஓகே, அவனை இப்போதைக்கு இப்படி சமாளிக்கிறது தான் நல்லது. சரி தூங்கலாம். டேய் ஜீவா. மா, இன்னும் தூங்கலையா? ஆளை காணுமே, தூங்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, சும்மா நானும் காயத்ரியும் பேசிட்டு இருந்தோம்டா. அம்மா ஏதோ பிசினஸ் விஷயமா கால் பண்ணாங்க, உடனே போன அவசர அவசரமா கிளம்பி போனேன். பேசியாச்சாடா? அதெல்லாம் பேசிட்டேமா, எல்லாம் ஓகே. சூப்பரா ஜீவா. அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? அதான் ரூம்க்கே ஆர்டர் போட்டு வர வச்சிட்டியே. சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருந்ததுடா. நானும் காயத்ரியும் சாப்பிட்டுட்டோம். அம்மா உனக்கு அங்க டேபிள்ல. சாப்பிட்டேமா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சரிடா, தூங்கு. அம்மாவும் போய் படுத்துக்கிறேன். அம்மா காயத்ரி. நானும் அவளும் தான்டா உள்ள ரூம்ல படுத்துக்கிறோம். நீ இங்க படுத்துக்கோ. சரிமா. டேய், இந்த சிந்து கலத லொடலொடன்னு ஏதாவது பேசிட்டு இருப்பா. அவ இல்லாம இந்த ரூமே ஒரு மாதிரி இருக்குடா. ஆமாமா. அவளுக்காக நான் சென்னைக்கு வந்தா, அவ பாரு என்ன விட்டுட்டு ஊருக்கு போயிட்டா. ஆமாமா. சரி, எப்படியோ நீ தனியா இருப்ப. இது நானும் கூட இருக்கிறது உனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஆமாமா. சரி சரி, சீக்கிரம் படுத்து தூங்கு. குட் நைட்ரா. குட் நைட்மா. ஓகே. சரத்தி நேரம் ஊருக்கு போயிருப்பானா? ஊருக்கு போனதும் கால் பண்றேனா? இனி காலையில தான் கால் பண்ணுவான். சித்தார்த்து பண்ண வேலையெல்லாம் சொல்லவும் செஞ்சாச்சு. இனி அங்க சித்தார்த்து ஊருக்கு போனாலும் இனி அவன் பாத்துக்குவான். அப்பாடா, போய் படுத்து தூங்குவான்.
ஆ, இவ இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? என்ன இது? இப்பவும் அதே பார்வை சரியில்லையே. ஜீவா சொல்லு காயு. சாப்பிட்டியா? ஓ, சாப்பிட்டேனே. அச்சச்சோ, பார்வைதான் ஒரு மாதிரி இருக்குனா, பக்கத்துல வேற வராளே. சிந்து, சிந்து. சிந்துதான் ஊருக்கு போயாச்சே, மறந்துட்டியா? இல்லையே, மறக்கலையே. பிறகு எதுக்காக சிந்துவை கூப்பிடுற? அது ஒண்ணு இல்ல, சும்மா சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். ஓ அப்படியா? ஆமாமா. ஜீவா சொல்லுமா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல, அந்த 2 ரவுடிகளை இன்னைக்கு பார்த்தேன். ரவுடியா? அதான் என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்களே. ஓ, அவங்களா? பாத்தியா? என்ன என்ன சொன்னாங்க? என்ன அக்கான்னு சொன்னாங்க. அக்காவா? ஆமா, அது மாதிரி உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க. என்ன? அவங்க 2 பேரும் எனக்கு தம்பியா. ஜீவா மச்சான்ட்ட சொல்லிருங்கன்னு சொன்னாங்க. என்னது? ஜீவா மச்சானா? இல்ல இல்ல, ஜீவா சார். ஓ, ஓகே ஓகே. அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓ, ஓகே ஓகே, அதான் வந்தீங்களா? ஆமா ஜீவா, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பயந்துட்டே வந்தேனா, நான் இப்ப அந்த பயம் ஒரு துளி கூட இல்ல. ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்றேன். எல்லாம் ஒன்னால. ரொம்ப தேங்க்ஸ் ஜீவா. ஓகே ஓகே, தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். போமா, போய் தூங்கு. ஓகே ஜீவா, குட் நைட். குட் நைட்மா. ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஓகே ஓகே, முதல் ட்ரீம்ஸ் வருதான்னு பார்க்கலாம், அப்புறம் அது ஸ்வீட்டா இருக்கான்னு யோசிக்கலாம். ஏன், என்னாச்சு? நாமெல்லாம் தூங்குறது அப்படி. சரி சரி, நீ போ, நீ போய் படுத்துக்கோ. என்ன? ஒண்ணு இல்ல, குட் நைட். சரிதான். என்னடா இது? பார்வை சரியா இல்ல அதுல ஒரு டிஃபரெண்ட் இருக்கா? ஐயோ, ஒண்ணுமே விளங்கலையே. இந்நேரம் பார்த்து அந்த சரத்தும் இல்ல, சிந்துவும் இல்ல. சரி ஓகே, நாமளா ஏதாவது ஒரு தப்பு கணக்க போடவே கூடாது. நாம அவளுக்கு ஹெல்ப் பண்ணனால நாம கொஞ்சம் நல்ல பையன் நினைச்சு நல்லதா பாக்குறாளோ. என்னமோ, இதையாவது யோசித்தோம் நமக்கு கிறுக்கு பிடிச்சிரும். ஜீவா, நீ எப்பவும் ஸ்டெடியா இருக்கணும். ஏன்னா நான் மொரட்டு சிங்கிள். இப்படியே வாழ்க்கை பூரா சொல்லிக்கிட்டு தெரிய வேண்டிதான். சரி ஓகே, எல்லாருக்கும் குட் நைட். மார்னிங் பார்க்கலாம். ஓய், என்ன இப்படி அமைதியா இருக்க? அது ஒண்ணு இல்ல ராம். சிவானி, எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? உன் முகம் பார்த்தே சொல்லிடுவேன். மேடம் ஹாப்பியா இருக்கீங்களா இல்ல ரொம்ப ஷேடா இருக்கீங்களான்னு. இப்ப எப்படி நான் இருக்கேன்? இப்பவா? ஏதோ ஒண்ணு சொல்ல நினைக்கிற, சொல்ல முடியாம கஷ்டப்படுற. என்ன கரெக்டா? என்ன சொல்லணும்? அது ஒண்ணு இல்ல ராம், எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஆனா இப்படி சந்தோஷமா இருக்கணும். இந்த சந்தோஷம் குறையாம அப்படியேவோ. சிவானி, என்னமாச்சு? அது ஒண்ணு இல்ல ராம், அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்பெல்லாம் தோணும் நம்மள மாதிரி இந்த உலகத்துல யாருமே சந்தோஷமா இல்லைன்னு. எனக்கு கிடைச்ச அப்பா அம்மா மாதிரி வேற யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்கன்னு அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேனா, ஒரு நாள் திடீர்னு எல்லாமே இல்லாம போச்சு. எவ்வளவு சந்தோஷப்பட்டேனோ அந்த அளவுக்கு தினம் கஷ்டப்பட்டேன், அழுதேன். ஆனா ராம், சொல்றேன் தப்பா நினைக்காத, இப்போ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு கிடைச்ச கணவன் மாதிரி வேற யாருக்குமே கிடைச்சிருக்காது. அதை விட அப்பா லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ராம். ஆனா பழையபடியும். ஏய் முட்டாளா? முட்டாளா நீ? என்ன ராம் லூசு மாதிரி யோசிக்கிற? இல்ல ராம், ஒரு தடவை கஷ்டப்பட்டுட்டேனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராம், நீ வேணா ஒண்ணு பண்றியா? என்ன? அப்பப்ப என் கூட சண்டை போடு, திட்டு, அடி, ஒரு 2 நாள் பேசாம கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் பேசிக்கலாம். எதுக்காக இதெல்லாம்? நானும் அப்பப்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தா நாம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வராதுல. ஷப்பா. என்ன ராம்? இல்ல இப்படிதான் லூசு பிடிக்குமோ? ராம், கிறுக்கு கிறுக்கு. சிவானி நல்ல கிறுக்குதான். என்ன 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 நாக்கு இருக்கா? ஆமாண்டி, நீ கிறுக்குதான். லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. யாராவது இப்படி பேசுவாங்களா? அதை விட ஊருக்குள்ள ஒன்ன மாதிரி வேற யாருமே யோசிக்க மாட்டாங்க. முட்டாள் மாதிரி யோசிக்கிற. யாரு ராம் முட்டாள்? நீதான் முட்டாள். ரொம்ப சந்தோஷமா இருந்தா திடீர்னு அப்படியே கஷ்டப்படுவாங்களா? என்னடி பேசுற? ராம், தேவையில்லாம சண்டை போடாத. அப்படித்தான் சண்டை போடுவேன். இங்க பாரு, என் மனசுல உள்ளத ஒரு ஃபீலிங்ஸா உன்கிட்ட சொன்னேன். அதுக்காக இப்படி லூசு மாதிரியா யோசிப்பாங்க? போதும் ராம், லூசுங்கற, கிறுக்குங்கற, முட்டாள்ங்கற, இதுக்கு மேல ஏதாவது சொன்ன என்ன பண்ணுவ? ராம் ப்ளீஸ் கையெடு. எதுக்கு? எடு, நான் போறேன்.
எங்கடி போவ? வேண்டாம் ராம், நீ வேணுங்கனே சண்டை போடுற. நீ தானே சொன்ன சண்டை போடுறதா உனக்கு பிடிக்கும்னு. இனி இப்படியே சண்டை போட்டுட்டே இருக்கேன். ராம், கொஞ்ச நேரம் சந்தோஷமா ஆசையா பேசலாம்னு உட்கார்ந்தேன். எனி டைம் ஒர்க்குன்னு ஒர்க்க தானடி பாக்குறோம். கொஞ்ச நேரம் நார்மலா சந்தோஷமா பேசலாம்னு நினைச்சா உடனே அதுக்கு ஒரு கேட்ட போட்டு. அதுக்காக என் மனசுல உள்ளதை சொல்லக்கூடாதா? சரி ஓகே, நாளைக்கு ஒரு டாக்டரை போய் பார்க்கலாம். டாக்டரா? எதுக்கு? இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு சைக்காலஜி கிட்ட பார்த்தா அதுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். சைக்காலஜியா? ராம், என்ன பைத்தியங்கிறியா? பைத்தியம்னு சொல்ல வரல, இனி பைத்தியம் பிடிச்சிடக்கூடாதுல, அதான். ஓஹோ, என் மனசுல கஷ்டப்பட்டு நான் யோசிக்கிறது பேசுறதா பைத்தியம். உனக்கு இதெல்லாம் புரியாது. உன்கிட்ட போய் நான் சொன்னேன் பாரு, இந்தா பூ. எவ்வளவு பூ வாங்கி தலையில வைக்காம தோல்ல வச்சு விட்டு இப்படி பண்றதுலாம் லூசு தானே இல்ல? ஏய், நீ தானே சொன்ன என்னோட ஹேர் ஸ்டைலுக்கு இந்த மாதிரி பூவெல்லாம் செட் ஆகாதுன்னு. அதனாலதான் யோசனைப்படி தோல்ல வச்சேன். ஏன் காதல வச்சு விட வேண்டியதானே? ஆல்ரெடி வச்ச மாதிரி தான் இருக்கு. ராம், இங்க பாரு, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நீ சொன்ன மாதிரி இடத்த போய் பார்த்துட்டு வந்து இதுல என்னென்ன பண்ணலாம்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அப்பாவும் நானும் அடுத்த ஸ்டெப் வேலையா ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குதேன்னு கொஞ்சம் சந்தோஷமா பேசலாம்னு நினைச்சேன். அதுக்கும் வைக்கிறேல ஆப்பு. சரி ஓகே, இதுக்கு மேல உன்கிட்ட பேச ஒண்ணு இல்ல. குட் நைட், போய் தூங்கு. என்னது குட் நைட்டா? பின்ன என்ன குட் மார்னிங்கா? அவ்வளவுதான், இனி குட் மார்னிங் தான். நீ இப்படியே மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருப்ப, நான் தூங்கவும் முடியாது, நீ என்ன தூங்கவும் விட மாட்ட. இப்படியே விடிய சண்டை போட்டுட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி தான். ஏ ராம், அப்பனா என்ன பார்த்தா சைக்கோ மாதிரி இருக்கா? சைக்கோவா? அதான் உன்னை டார்ச்சர் பண்ணி உன்னை தூங்க விடாம பாத்துக்கிறது. ஓஹோ, அதுக்கு சைக்கோன்னு சொல்லலாமா? சொல்லிக்கோ, சொல்லிதான் பாரு. இப்ப எதுக்கு சிரிக்கிற? இல்லம்மா, சைக்கோ சிவானி நல்லாதான் இருக்கு அடமொழி. பேசாம இனிமேல் உன்னை சைக்கோ சிவானின்னு கூப்பிடட்டா? அப்பதான் பைத்தியம், இப்ப சைக்கோ. பேசு பேசு, இனி நீ என்னன்னா பேசுற நானும் பாக்குறேன். பாரு நானும் பாக்குறேன் இப்படியே எவ்வளவு நேரம் கோபப்படுறேன்னு. ச்சே, பேசாத ராம், தூர போ. உனக்கு வேணா நீ போடி. ராம், என்ன வேண்டாம் ராம், நீ என்ன ரொம்ப டென்ஷன் படுத்துற. இப்படிதானடி இருக்கணும்னு ஆசைப்பட்ட? இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கணும்னு தானே ஆசைப்பட்ட? நீ டெய்லி இதான். நீ ஒண்ணு சொல்லு, நான் 9 சொல்றேன். என்ன? அவ்வளவு பேசுவேன், நானும் அவ்வளவு பேசுவேன். எனக்கும் கோபப்பட தெரியும், சண்டையும் போட தெரியும். டெய்லி சண்டை போடுறேன், நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறேன்னு பாக்குறேன். டேய், நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், இதனால ஏதாவது கஷ்டப்படுவேனோன்னு. ஆனா நீ இப்படி கஷ்டப்படுத்துற. கஷ்டப்படுத்தாம இருந்தாதான் சந்தோஷம் வரும். இப்படி எல்லாம் பேசினாதானே உனக்கு சந்தோஷம் வராம இருக்கும். ராம், பேசாம போடி, போய் தூங்கு. குட் நைட். எப்ப பாரு மனசனை டென்ஷன் படுத்திக்கிட்டு. நான் நாட்டுக்கு நிம்மதியா ரொம்ப ஹாயா இருந்தேன். ஆபீஸ்க்கு போக அங்க எல்லாரு கூடயும் பேச, ச்சே, அதெல்லாம் ஒரு லைஃப். எல்லாம் இப்ப போச்சு. ராம், இதுக்கு ஒன்னும் குறையில. ராம், அப்பனா உன் சந்தோஷத்தெல்லாம் நான் பாழாக்கிட்டேனா? சொல்லு ராம். அடுத்த சண்டைக்கு ரெடி. ராம், என்ன பார்த்தா சண்டைக்காரி மாதிரி இருக்கா? உன்னை பார்த்தா அழகான ராட்சசி மாதிரி இருக்கு. ஆனா நீ அப்படியா இருக்க? ராம், குட் நைட் சொல்லிட்டேன், படுத்து தூங்கலாம். இப்ப இங்க திரும்ப போறியா இல்லையா? அதெல்லாம் முடியாது. ராம், நான் ரொம்ப கோபமா இருக்கேன், திரும்பிரு. அதுக்கு மேல கோபமா இருக்கேன். சரி ஓகே, குட் நைட். இல்ல பேட் நைட். பேசாத, இனிமே என்கிட்ட பேசாத. சந்தோஷமா இருக்கேன்னு ஆசைப்பட்டேன்ல, அதான் இப்படி கஷ்டப்படுறேன். என்னமோ சொன்னியே? என்ன சொன்னேன்? சந்தோஷமா இருந்தேன்ல, அதான் இப்படி கஷ்டப்படுறேன். சந்தோஷமா இருந்தாலும் அளவா சந்தோஷப்படணும். அளவுக்கு மீறி சந்தோஷப்பட்டேன்ல. அடி பாவி, நீ கிறுக்கல, நீ என்னதான் கிறுக்காக்குவ? என்ன? ஒன்னே இல்ல தாயே. என்ன பார்த்தா இப்ப உனக்கு வர பிடிக்கல? அம்மாடி, அடுத்த டிராபிக்கா? என்னடா? ஒன்னே இல்லம்மா, இனி நம்ம வாரத்துக்கு 1 டைம் கணக்கு வச்சு சண்டை போட்டுக்கலாம். நிஜமாவா? என்ன நிஜமாவான்னு கேக்குறா? ராம், சொல்லு, நிஜமாவா? 1 டே சண்டை போடுறதா? சரி ஓகே, சண்டை போடலாம். ராம், அப்பனா மிச்சம் 6 நாளும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஓகேமா. அப்பாடா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அதெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸ் ராம். உனக்கு புரியுற மாதிரினா, இப்ப நமக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கும் நடக்காதுன்னு தெரியும். ஆனாலும் மனசுக்குள்ள ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்குவோம்ல. ஒரு சின்ன விஷயம். இப்ப ஒரு பொருள் வாங்க போறோம், அந்த பொருள் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம நினைச்ச விஷயம் நடக்கும், இல்லாட்டி நடக்காது. அந்த மாதிரி நம்மளே மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிடுவோம். உருவாக்கிக்கிடுவேன். சரிப்போ, நீ அப்படி இல்லாட்டி கடை. ஆனா என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அதுல நானும் ஒருத்தி. பெருமைப்பட்டுக்கோ. சரி இங்க பாரு, அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தா கஷ்டப்படுவோமோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம். அதனால வாரம் 1 டைம் சண்டை போட்டுக்கலாம். எல்லாம் என் நேரம். என்னது? இல்ல, இனி நல்ல நேரம்னு சொன்னேன். ஓகே. இன்னைக்கு கூட காலையில அப்படி ஒரு விடுதி அரேஞ்ச் பண்ணி அதுல கஷ்டப்படுறவங்க இல்லாதவங்க அவங்களெல்லாம் அதுல வச்சு பாத்துக்கலாம்னு சொன்னேன். ஒரு வார்த்தை ஏத்து பேசுனீங்களா? அப்பாவும் சரி நீயும் சரி உடனே ஓகே சொல்லிட்டீங்க. போய் ஃபேக்டரியும் பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த மாதிரி யாராவது இருப்பாங்களா? சொல்லலாம். எந்த வீட்ல இப்படி பொண்டாட்டி பேச்ச கேக்குறாங்க? என்ன? ஒண்ணு இல்லம்மா. நீ கேக்குற ராம்? தப்புதான் ராம். சரி ஓகே, இன்னைக்கு ஏற்கனவே நம்ம சண்டை போட்டுட்டோம். இது ஓகேவா இல்ல இன்னும் சண்டை போடணுமா? அது நான் சந்தோஷமா இருக்கிறத பொறுத்து.
ரொம்ப சந்தோஷமா இருந்தா சொல்றேன். அப்ப சண்டை போட்டு ஏதாவது பேசி என்ன கஷ்டப்படுத்திரு. ஆ கஷ்டப்படுத்துறது ஓகே. நான் கஷ்டப்பட்டா அப்ப மாத்திரம் நீ சமாதானப்படுத்தணும். அதுவும் உன் வேலைதான். என்ன என்ன ராம் அப்படி பாக்குற? ஒன்னும் இல்லம்மா. சரி, இந்த டாபிக்கை விட்டுட்டு வேற ஏதாவது பேசலாமா? பேசலாம், ஆனா இதெல்லாம் உனக்கு ஓகே தானே? டபுள் ஓகே.